அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான 2 அல்லது 3 மதிப்பெண் வினாக்களில் கேட்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம பார்க்க போறோம். அது என்னது அப்படின்னா, ஆக்ஷன் ஆஃப் ஃபைன்ஸ் ஆர் கரோனா டிஸ்சார்ஜ். அதாவது கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சார்ஜ்டு கண்டக்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம ஒரு சார்ஜ்டு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரி. இதனுடைய ஷேப் வந்து இதனுடைய வடிவமானது நம்மளுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறை நம்மளுக்கு கிடையாது. எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சைஸ் ஷேப் நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்பா நம்மளுக்கு இருக்கலாம். இந்த வடிவமானது நம்மளுக்கு எது போன்ற வேணும்னாலும் நம்மளுக்கு இருக்கலாம். அதாவது ஒரு ஒழுங்கற்ற வடிவமாக இருந்தா கூட ஓகே. நம்ம படத்துல இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு வடிவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கண்டக்டருக்கு என்ன இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இட் ஹேவிங் எ சார்ஜ். ஓகே. இதுக்கு மின்னோட்டம் பெற்ற ஒரு கடத்தியை நாம கருதுறோம். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, we know that the smaller radius ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவுல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்டிகுலரா நம்ம ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் ஆர் லைக் ஒரு சார்ஜ்டு ஸ்பியருடைய ரேடியஸ் நம்மளுக்கு ஸ்மாலா இருக்கும் பொழுது அதனுடைய சார்ஜ் டென்சிட்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அப்ப நம்மளுக்கு சார்ஜ் நம்மளுக்கு அதிகமா இருக்குன்னு தான் மீனிங். லைக் அதே போல அந்த கான்செப்டை தான் நம்ம இங்க கொண்டு வந்து பயன்படுத்துறோம். ஓகே. நீங்க அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. ஓகே. பிறகு இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா, இது அதிகமாக வளைக்கப்பட்ட ஒரு பகுதி, ஆரம் குறைவான ஒரு பகுதி. அப்ப இந்த மாதிரி ஆரம் குறைவாக ரேடியஸ் ஸ்மாலரா இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியில அந்த சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, லார்ஜரா இருக்கும். சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது லார்ஜரா இருக்கும். இது அதிகமாக வளைக்கப்பட்ட பகுதி, ஆரம் குறைவாக உள்ள ஒரு பகுதி. இதில் இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மின்னூட்ட பரப்படர்த்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ஆரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய ஆரம் அதிகமாக இருக்கு. இதை நம்ம இன்னும் தெளிவா அந்த 2வது படத்துல பார்க்கலாம். இதனுடைய ஆரம் அதிகமாக இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மின்னூட்ட பரப்படர்த்தி, இந்த சார்ஜ் டென்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா லெஸ்ஸா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம இந்த ஆரம் குறைவாக அதிகமாக வளைக்கப்பட்ட பகுதிக்கு வரும் பொழுது இங்க சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்ப இங்க சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக ஆல் தி சார்ஜஸ் இது எல்லாமே சார்ஜஸ் எல்லாமே என்னவாகும் அப்படின்னா இங்க அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப சார்ஜஸ் எல்லாமே இந்த ரேடியஸ் பக்கம் நம்மளுக்கு அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அப்ப எங்க சார்ஜினுடைய அளவு நம்மளுக்கு அதிகமாகும் பொழுது ஃபைனலா நம்மளுக்கு ரிசல்ட் என்னவாகும் அப்படின்னா இங்க மோர் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இந்த பகுதியில மோர் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மோர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும் சார் அப்படின்னா இந்த எட்ஜ் ஓரம் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால நம்மளுக்கு இந்த வளைக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, இந்த குறைவான ஆரம் பகுதி இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய இந்த காற்று எல்லாமே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆனது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அயனைசேஷன் பண்ணும். ஓகே. இப்ப அந்த அயனைசேஷன் நம்மளுக்கு பண்ண ஆகும்போது அயனைசேஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய காற்றை அயனியாக்கம் பண்ணும் பொழுது காற்றில் உள்ள மூலக்கூறுகளை நம்மளுக்கு நேர் மற்றும் எதிர் மின் மூலக்கூறுகளாக என்ன பண்ணிடும் அப்படின்னா பிரிச்சிடும். அதான் நம்ம அயனைசேஷன் அப்படின்னு நாம சொல்றோம். அப்படி வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாமே ரிப்பல் பண்ணிடும். பிகாஸ் ஆஃப் ஏன்னா இட் இஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்கு நம்மளுக்கு நேர் மின்னோட்டம் இருக்கிறதுனால காற்றில் அயனியாக்கம் நடைபெற்று காற்றில் உள்ள நேர் மூலக்கூறுகளை விலக்கம் அடைய செய்யும். எதிர் அயனிகளை என்ன பண்ணும் அப்படின்னா ஈர்த்து கொள்ளும். அப்படி ஈர்க்கும் பொழுது இந்த ஷார்ப்பர் எட்ஜ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈர்த்துக்கும். இந்த ப்ராசஸ் அப்ப திஸ் இஸ் ரெடியூஸ் டோட்டல் சார்ஜ். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா reduce total charge of the conductor near this sharp edge. அப்ப இந்த sharp edge பக்கத்துல இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. ஓகே. அப்ப இதனால இந்த நம்மளுக்கு டோட்டல் சார்ஜ் குறைஞ்சிருது. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம், அல்லது கரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். மிகவும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சார்ஜர் கண்டக்டர் எடுக்கிறோம்.
ஸோ அந்த கண்டக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆரம் குறைவாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஆரம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில சார்ஜ் டென்சிட்டி குறைவாக இருக்கும். சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அப்ப சார்ஜ் அக்குமுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க நடந்துகிட்டே இருக்கும். அப்ப சார்ஜ் அக்குமுலேஷன்ஸ் ஆக ஆக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜஸ் இந்த ஃபீல்டு எல்லாமே இதை சுற்றி உள்ள இந்த ஷார்ப் எட்ஜை சுற்றி உள்ள அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹேரை அயனைசேஷன் பண்ணும். அயனைசேஷன் ஆகும் பொழுது பாசிட்டிவ் அயன்ஸை ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் அயன்ஸை அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு டோட்டல் சார்ஜ் வந்து இந்த ஷார்ப் எட்ஜில் என்ன ஆகுது அப்படின்னா ரிடியூஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம், அல்லது இது கரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்றோம். அதாவது கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப்